Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது introduction of anatomy and physiology. இதில் பேசிக்காக இருக்கிற anatomy physiology பற்றி நம்ம இதில் பார்ப்போம். First, what is anatomy? Anatomy அப்படின்னா it is a study of body parts and their relationship. பாடி பார்ட்ஸோட ஸ்ட்ரக்சர், ஷேப், வெயிட் இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறதா வந்து அனாட்டமி. அனாட்டமியை மூணாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் மேக்ரோஸ்கோபிக் அனாட்டமி, செகண்ட் ஒன் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி, தேர்ட் ஒன் டெவலப்மெண்டல் அனாட்டமின்னு சொல்கிறாங்க. ஸோ வாட் இஸ் மேக்ரோஸ்கோபிக் அனாட்டமி அப்படின்னா லார்ஜ் பாடி ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் மேக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. ஸோ எக்ஸாம்பிள் ஹார்ட், லங்ஸ், கிட்னி, யூட்ரஸ் இது மாதிரி லார்ஜ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற பாடி பார்ட்ஸை பற்றி நம்ம படிப்போம். ஃபர்தராக இந்த மேக்ரோஸ்கோபிக் அனாட்டமிங்கிறது த்ரீயாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரிஜைனல் அனாட்டமி, செகண்ட் சிஸ்டமிக் அனாட்டமி, ஃபைனலாக சர்ஃபேஸ் அனாட்டமி. ஸோ வாட் இஸ் ரெஜைனல் அனாட்டமி அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ரீஜன், அதாவது குறிப்பிட்ட பகுதியை பற்றி மட்டும் அதோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுறது தான் ரெஜைனல் அனாட்டமி. சிஸ்டமிக் அனாட்டமி அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டம் வைஸில் எக்ஸாம்பிள் வந்து இப்போ கார்டியோவாஸ்குலர் அப்படிங்கிறது, கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்ங்கிறது ஒரு சிஸ்டம். இந்த கார்டியோவாஸ்குலர் சிஸ்டமில் ஹார்ட் இருக்கும், பிளட் வெசில்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் சாம்பர்ஸ் இதை பற்றியெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணுறதா வந்து சிஸ்டமிக் அனாட்டமி அப்படிங்கிறோம். சர்ஃபேஸ் அனாட்டமி அப்படின்னு பார்த்தோம்னா இன்டர்னலாக இருக்கிற பாடி பார்ட்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி நம்ம ஸ்டடி பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் அ வெரி ஸ்மால் ஸ்ட்ரக்சர், கண்ணுக்கு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்மால் ஸ்ட்ரக்சர் இருக்கிற ஒரு பார்ட்ஸை பற்றி படிக்கிறதா என்னது மைக்ரோஸ்கோபிக் அனாட்டமி. எக்ஸாம்பிளாக நீங்கள் சிஸ்டாலஜி, ஹிஸ்டாலஜி எடுத்துக்கலாம். சிஸ்டாலஜி மீன்ஸ் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் செல்ஸ், ஹிஸ்டாலஜி இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் பாடி டிஷ்யூஸ். நெக்ஸ்ட் டெவலப்மெண்டல் அனாட்டமி. டெவலப்மெண்டல் அனாட்டமி அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரக்சர் வைஸில் ஒரு டெவலப்மெண்டல் சேஞ்சஸ் நடந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேஞ்சஸ் நடக்கிறத நம்ம டெவலப்மெண்டல் அனாட்டமின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு எம்ப்ரியாலஜி எடுத்துக்கலாம். எம்ப்ரியாலஜி அப்படின்னு பார்த்தோம்னா பிஃபோர் பர்த் ஒரு கரு உருவாகி ஒரு முழு பேபியாக வந்து உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜஸ் எல்லாமே, ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்டு ஒரு கரு உருவாகுது, அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்பைனல் கார்ட், பிரெயின், ஐஸ், ஹேண்ட், லெக் இது மாதிரி ஒவ்வொரு பாடி பார்ட்ஸாக வந்து உருவாகிறது ஒவ்வொரு டெவலப்மெண்ட். ஸோ இது வந்து டெவலப்மெண்டல் அனாட்டமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஃபிசியாலஜி. ஃபிசியாலஜி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் பாடி ஃபங்க்ஷன். நம்ம பாடி ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் என்னென்ன ஒர்க், என்னென்ன செயல்பாடுகளை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிசியாலஜியில் பார்க்கலாம். அனாட்டமியில் அந்த பாடி பார்ட்ஸோட வடிவமைப்புகளை பற்றி படிப்போம். ஃபிசியாலஜியில் அந்த பாடி பார்ட்ஸோட செயல்பாடுகளை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ ஃபிசியாலஜி அப்படின்னா இதை த்ரீயாக டிவைட் பண்ணுறாங்க. சிஸ்டமிக் ஃபிசியாலஜி, கம்பேரிட்டிவ் ஃபிசியாலஜி, மெடிக்கல் ஃபிசியாலஜி. ஸோ வாட் இஸ் சிஸ்டமிக் ஃபிசியாலஜி? சிஸ்டமிக் ஃபிசியாலஜி மீன்ஸ் இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் பாடி சிஸ்டம்ஸ் ஃபங்க்ஷன்ஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சிஸ்டமிக் அனாட்டமியில் எப்படி கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் எக்ஸாம்பிள் சொல்லணும், ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஷேப், வெயிட் இதை பற்றியெல்லாம் படிப்போம். ஸோ அதுலேயே வந்து ஃபிசியாலஜி, சிஸ்டமிக் ஃபிசியாலஜின்னு எடுத்தோம்னா அதே ஹார்ட்டோட செயல்பாடுகள், ஹார்ட் என்ன பண்ணுறாங்க, பிளட் சர்க்குலேஷன் பண்ணுறாங்க. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பற்றியும் நம்ம படிக்கிறது தான் சிஸ்டமிக் ஃபிசியாலஜி. கம்பேரிட்டிவ் ஃபிசியாலஜினா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் வேரியஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒவ்வொரு உயிரினங்களின் பல்வேறு பண்புகள், குணங்கள் இதை பற்றியெல்லாம் நம்ம படிக்கிறது கம்பேரிட்டிவ் ஃபிசியாலஜி. அடுத்தது மெடிக்கல் ஃபிசியாலஜி அப்படின்னா இட் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஃபிசியாலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். அதாவது ஏதாவது ஒரு டிஸ்ஃபங்க்ஷனோ இல்லை டிசீஸ், ஏதாவது நோய் தொற்றோ இதை பற்றி நம்ம படிக்கிறது வந்து மெடிக்கல் ஃபிசியாலஜி. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் லெவல் ஆஃப் த பாடி. ஸோ பாடியோட ஸ்ட்ரக்சர் வந்து ஒவ்வொரு லெவலாக நம்ம டிவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கெமிக்கல் லெவல். கெமிக்கல் லெவல்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் ஆட்டம்ஸ் டு ஃபார்ம்ஸ் மாலிக்யூல்ஸ். அதாவது மூலக்கூறுகள் வந்து ஒரு மூலக்கூறு உருவாகணும் அப்படின்னா அணுங்கிறது ரொம்ப முக்கியத்தன்மை வாய்ந்ததாக இருக்குது. ஸோ அதோட காம்பினேஷன் அணுவோட காம்பினேஷன்ல இருந்து தான் ஒரு மாலிக்யூல் அப்படிங்கிறது வந்து நமக்கு உருவாகுது. மாலிக்யூலுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன, செல். ஸோ செல் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அ பேசிக் லிவிங் யூனிட்ஸ் தான் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்குது.
செல்லுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து டிஷ்யூஸ். குரூப் ஆஃப் செல்ஸ் இணைந்து தான் வந்து என்ன ஆகுது, ஒரு டிஷ்யூ அப்படிங்கிறது வந்து உருவாகுது. எக்ஸாம்பிள் எபிதீலியல் டிஷ்யூ, கனெக்டிவ் டிஷ்யூ, மசில்ஸ், நர்வ்ஸ், இதெல்லாமே வந்து டிஷ்யூல இருந்து உருவான ஒரு இது. நெக்ஸ்ட் ஆர்கன் அப்படின்னு பார்த்தோம்னா 2 or more tissues work together. அது என்னது அப்படின்னா ஆர்கன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஐ, ஸ்கின், ஸ்டொமக், ஹார்ட், இதெல்லாம் கூட நம்ம எக்ஸாம்பிளாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா குரூப் ஆஃப் ஆர்கன் ஆஃப் அ காமன் ஃபங்க்ஷன்ஸ். ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன் சேர்ந்தது தான் வந்து ஆர்கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் ஸ்கெலிட்டல், மஸ்குலார், நர்வ்ஸ், என்டோக்ரைன், கார்டியோவாஸ்குலார், லிம்ஃபாட்டிக், ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ், இது மாதிரி ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் இருக்குது. ஸோ இதை பற்றியெல்லாம் பின்னாடி கிளாஸில் நம்ம ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ ஸ்ட்ரக்சரல் லெவல் ஆஃப் பாடி அப்படின்னா மொத்தம் 5: கெமிக்கல் ஸ்ட்ரக்சர், செல் லெவல், டிஷ்யூ லெவல், ஆர்கன் லெவல், ஆர்கன் சிஸ்டம் லெவல். நெக்ஸ்ட் சிஸ்டம் ஆஃப் த பாடி. ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் என்ன அப்படின்ற ஹெட்டிலிருந்து டோ வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். ஒவ்வொரு பாடி பார்ட்ஸும் ஒவ்வொரு சிஸ்டம்குள்ளே அடங்கி இருக்கும். ஃபஸ்ட்டு இண்டிகுமெண்ட்ரி சிஸ்டம் அப்படின்னா இதை வந்து ஸ்கின்னு சொல்லுவாங்க. ஸ்கின் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், தோல். தோல் அப்படிங்கிறது என்ன, இது எக்ஸ்டர்னலாக வெளிப்புறமாக இருக்கிற ஒரு ஆர்கன், பாடி ஆர்கன். இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடக்ட் டிஷ்யூஸை ப்ரொடக்ட் பண்ணுது. எதிலிருந்து, இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுலேருந்து, ஏதாவது இன்ஜுரி படாமல் இருக்கிறதுலேருந்து, இதிலிருந்தெல்லாம் நம்மளை ஒரு ப்ரொடக்ட் பண்ணுறாங்க. அடுத்தது ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல் அப்படின்னாலே போன் அப்படின்னு சொல்லலாம். நிறைய போன் இருக்குது. ஸ்கல் போன்லேருந்து ஃபீமர் போனு, அது மாதிரி நிறைய போன்ஸ் இருக்குது. ஸோ இந்த போன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பாடிக்குள்ளே இருக்கிற ஆர்கனுக்கு ஒரு சப்போர்ட் ப்ரொடக்டாக இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ பார்த்தோம்னா ஹார்ட், லங்ஸ், இதெல்லாம் ஒவ்வொரு ஆர்கன். இந்த ஆர்கனுக்கு ப்ரொடக்ட் பண்ணுற போன் என்ன அப்படின்னா ரிப்ஸ். ரிப்ஸ் எல்லாமே சேர்ந்து தொராசிக் கேவிட்டியில் எல்லா ரிப்ஸும் சேர்ந்து தான் நமக்கு அந்த ஆர்கனுக்கு ஒரு ப்ரொடக்டிவாக இருக்காங்க. நெக்ஸ்ட் மஸ்குலார் சிஸ்டம். மஸ்குலார் சிஸ்டமில் என்ன பார்ப்போம், மசில்ஸை பற்றி நம்ம இதில் படிப்போம். மசில்ஸ் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் பேசிக்காக நம்மளால் மூமெண்ட் எல்லாமே வந்து பண்ண முடியும். நம்ம நடக்கிறதாகட்டும், ஒரு பொருளை எடுக்கிறதாகட்டும், கை அசைவு, தலை அசைவு, குனிந்து நிமிந்து நிற்கிறது, இது எல்லாமே வந்து மசில்ஸ் இருந்தால் மட்டும்தான் சாத்தியம். அடுத்தது பார்த்தோம்னா நர்வஸ் சிஸ்டம். நர்வஸ் சிஸ்டமில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா நரம்பு மண்டலத்தில் பார்த்தோம்னா பிரைன் இருக்கும், சென்சரி ரிசப்டார் இருக்கும், நிறைய நரம்புகள் இருக்கும், தண்டுவடை இருக்கும். இதெல்லாம் வந்து நர்வஸ் சிஸ்டமில் இருக்கும். இந்த நர்வஸ் சிஸ்டமோட முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டிமுலேட்டிங். இப்போ ஒரு பொருளை நம்ம எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தூண்டுதல் உணர்ச்சி வேணும். அதை பண்ணுறது தான் நர்வஸ் சிஸ்டம். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு கிளாஸும் வரும்போது ஒவ்வொரு சிஸ்டம் வைஸை நல்லா ப்ரீஃபாகவே நம்ம படிப்போம். இதெல்லாமே பேசிக். ஸோ நெக்ஸ்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா எண்டோக்ரைன் சிஸ்டம் அப்படின்னாலே ஹார்மோன் செக்ரீஷன் ஆகிறத பற்றி படிக்கிறது எண்டோக்ரைன் சிஸ்டம். எக்ஸாம்பிள் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்சுலின், தைராய்டு, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஹார்மோன் செக்ரீட் ஆகும். ஒவ்வொரு ஹார்மோனும் எந்தெந்த பாடி பார்ட்ஸ்லேருந்து செக்ரீட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம எண்டோக்ரைன் சிஸ்டமில் படிப்போம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் அப்படின்னாலே ஹார்ட் பற்றி படிப்போம். ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர், ஷேப்பு, நெக்ஸ்ட்டு ஹார்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பற்றி படிக்கிறதுலாம் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம். லிம்ஃபாட்டிக் ஆர் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இம்யூன் சிஸ்டம்னாலே உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு ஃபாரின் சப்ஸ்டான்ஸும் நம்ம பாடியை அட்டாக் பண்ணாமல் இருக்கணும்னா இம்யூனிட்டி சிஸ்டம் வந்து குட்டாக இருக்கணும். ஸோ ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நம்ம பாடி வந்து எந்த ஒரு ஃபாரின் சப்ஸ்டான்ஸ்னாலையும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் லங்ஸ் இருக்கும், பிளட் சப்ளைனை பற்றி படிப்போம், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடை பற்றி படிப்போம். இதை பற்றியெல்லாம் வந்து ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் நம்ம படிப்போம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா டைஜஸ்டில் ஒரு 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குங்க. டைஜஷன், அப்சார்ப்ஷன், எலிமினேஷன். இந்த 3 முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பற்றியும் நம்ம ப்ரீஃபாக படிப்போம். டைஜஸ்டிவ் சிஸ்டம்னாலே ஸ்டொமக்லேருந்து ஆனஸ் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்டும் டைஜஸ்டிவ் சிஸ்டமில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யூரினரி சிஸ்டம். யூரினரி சிஸ்டம்ல நம்ம கிட்னி, பிளாடர், யூரித்ரா இதை பற்றியெல்லாம் படிப்போம். வாட்டர் லெவலை வந்து ரெகுலேட் பண்ணுறது, எலக்ட்ரோலைட்டர் ரெகுலேட் பண்ணுறது, இதை பற்றி யூரினரி சிஸ்டமில்
நம்ம படிக்கலாம். நெக்ஸ்ட் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை ரெண்டாக டிவைட் பண்ணுறாங்க. ஃபீமேல் அண்ட் மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்க பாடி பார்ட்ஸு, மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் இருக்க பாடி பார்ட்ஸு, அதோட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஹோமியோஸ்டாசிஸ். ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னாலே ஒரு சிம்பிள் டெஃபினிஷன்ஸ், எபிலிட்டி டு மெயின்டைன் த ரிலேட்டிவ்லி ஸ்டேபிள் இன்டர்னல் கண்டிஷன்ஸ் ஆல்தோ த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கீப் சேஞ்சிங். அதாவது எக்ஸ்டர்னலாக இருக்கிற என்விரான்மெண்டலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பாடியை வந்து ஏபிள் பண்ணி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறதா வந்து ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நம்ம மூணு காம்போனன்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம். ஃபஸ்ட்டு ரிசப்டார் சென்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்செப்ட், டிடெக்டர்னா ஒரு இதை அக்செப்ட் பண்ணிக்கணும், எக்ஸாம்பிள் ஸ்கின்னு. அடுத்தது இன்டிகிரேட்டர் டிசைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இன்டிகிரேட்டர் டிசைட் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா தூண்டுதல், அதாவது அக்செப்ட் பண்ணதை வந்து தூண்டுதல் மூலியமா ஒரு பதிலை வந்து நம்ம கொடுக்கணும், அதுக்கு உண்டான பதிலை வந்து நம்ம தீர்மானிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எஃபெக்டர் கேரிட் அவுட் ஆக்ஷன் அப்படின்னா தீர்மானிச்சதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா செயல்திறன் மூலியமா நம்ம வெளிப்படுத்தணும். அதுதான் வந்து ரெஸ்பான்ஸ், அதை தான் நம்ம என்ன அவுட்புட்டாக நம்ம கொடுக்குறோம். நெக்ஸ்ட் அனாட்டமிக்கல் பொசிஷன். அனாட்டமிக்கல் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் நிறைய பொசிஷன்ஸ் வரும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்டிங் பொசிஷன்னா நம்ம நிற்கும் போது நம்மளோட பாடி எப்படி இருக்குது, நம்ம ஃபேஸ் வந்து எப்படி இருக்குது, நம்ம ஃபேஸு ஆர்ம்ஸு இதெல்லாம் பார்த்தோம்னா ஃபார்வேர்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டைரக்ஷனல் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு பொசிஷன் பற்றியும் ஒவ்வொரு டேர்ம் பற்றியும் நம்ம இதில் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சுப்பீரியர், இன்ஃபீரியர், ஆன்டீரியர், போஸ்டீரியர், மீடியல், லேட்ரல், intermediate, proximal, distal, superficial and deep. What is superior? இன்னும் இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நல்லா தெரியும். சுப்பீரியர் அப்படின்னு பார்த்தோம்னா டுவர்ட் ஹெட் அண்ட் எபோவ் அப்படின்னு பார்த்தோம்னா மேல் நோக்கிய நிலை, அதாவது இந்த அம்புக்குறி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. சுப்பீரியர்னா மேல் நோக்கிய நிலையாக இருக்கும், இன்ஃபீரியர்னா தாழ்ந்த நிலையாக இருக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆன்டீரியர் அப்படின்னா ஃப்ரண்ட், ஆன்டீரியர்னா ஃப்ரண்ட்டு, போஸ்டீரியர்னா பேக் சைடு. நெக்ஸ்ட் மீடியல் அப்படின்னு பார்த்தோம்னா இடைப்பட்ட நிலை, மீடியல் அப்படிங்கிறது இடைப்பட்ட நிலை. லேட்ரல் அப்படின்னா பக்கவாட்டு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டர்மீடியேட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மீடியலுக்கும் லேட்ரலுக்கும் இடைப்பட்ட பகுதியை இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ராக்சிமல் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராக்சிமல் அப்படின்னா பக்கவாட்டு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்டல்னா கொஞ்சம் தூரமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். வாட் இஸ் ப்ராக்சிமல்? க்ளோஸ் டு த பாடி ஒரிஜின், அதாவது உடல் அமைப்புக்கு பக்கவாட்டில் இருக்கிறது தான் ப்ராக்சிமல். டிஸ்டல்னா எவே ஃப்ரம் பாடி ஒரிஜின், உடல் அமைப்புக்கு கொஞ்சம் தூரம் இருக்கிறது வந்து என்னது டிஸ்டல்னு. சூப்பர்ஃபிஷியல்னா எக்ஸ்டர்னலாக இருக்கும், அது அப்படியே எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் தான் நம்ம சூப்பர்ஃபிஷியல் சொல்லுவோம். சூப்பர்ஃபிஷியல் இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக, அதாவது ஓவரால் இருக்கிறது சூப்பர்ஃபிஷியல். டீப் அப்படின்னா இன்டர்னல் பாடி சர்ஃபேஸ், இன்டீரியரை நம்ம பார்க்கும்போது அதை வந்து டீப்புன்னு சொல்லலாம். இந்த பிக்சர் பார்த்துக்கோங்க, இதுலேயே வந்து கரெக்டாக எல்லாமே அழகாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வச்சாலே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அடுத்தது ரிஜைனல் டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதில் பார்த்தோம்னா ஆக்சியல் ரிஜைன், பெர்பெண்டிகுலர் ரீஜைன், இது மாதிரி எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஆக்சியல் ரீஜைன் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதி தான், அதாவது ஆக்சிஸ் ஆஃப் அவர் பாடி. எது அப்படின்னு பார்த்தோம்னா காம்ப்ரைஸ் ஆஃப் 3 பார்ட்ஸ். என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹெட்டு, நெக்கு, ட்ரங்க். அடுத்தது பெர்பெண்டிகுலர் ரீஜைன் பார்த்தோம்னா லிம்ஸ், இது வந்து பெர்பெண்டிகுலர் ரீஜைனில் வரும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா பாடி பிளான்ஸ் அண்ட் செக்ஷன்ஸ். ஃபஸ்ட்டு சாஜிட்டல் பிளான். சாஜிட்டல் பிளான் பார்த்தோம்னா பிளைன், அதாவது டிவைடட்
பாடி இன்டூ ரைட் அண்ட் லெஃப்ட் ஈக்குவலாக டிவைட் பண்ணுறது சாஜிட்டல் பிளான், அதாவது வெர்டிக்கலாக. இதுலேயே பார்த்தோம்னா மீடியன் பிளான் ஒன்று இருக்கும், அடுத்தது மிட் சாஜிட்டல் பிளான் இருக்கும், ரெண்டுமே சேம் தான். ஸோ வாட் இஸ் மிட் சாஜிட்டல் பிளான் அப்படின்னா சாஜிட்டல் பிளான் தட் எக்ஸாக்ட்லி கட் இன் டு த மிடில், கரெக்டாக மிடில் போர்ஷனில் கட் பண்ணுறதா வந்து என்னது மிட் சாஜிட்டல் பிளான். அடுத்தது ஃப்ரான்டல் பிளான் அப்படின்னா வெர்டிக்கல் லைன் த டிவைடட் த பாடி ஆன்டீரியர், அதாவது முன்னாடியும் பின்னாடி விட்டு ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியருக்கு ரெண்டாக கரெக்டாக டிவைட் பண்ணி நமக்கு கட் ஆகிறது. அடுத்தது டிரான்ஸ்வர்ஸ் பிளான் பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா வெர்டிக்கல் பிளான், இது வந்து ஹரிசாண்டல் பிளான் which divided body into the superior and inferior. நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் சுப்பீரியர்னா மேல் நோக்கி இல்லை, இன்ஃபீரியர்னு கீழ் நோக்கி, ரெண்டுக்கும் மேலே இல்லாமல் கீழே இல்லாமல் சென்டரில் நம்ம டிவைட் பண்ணுறது டிரான்ஸ்வர்ஸ் பிளான். அடுத்தது டேர்ம்ஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்னது மூமெண்ட், என்னென்ன மூமெண்ட்லாம் நம்ம இருக்குது அப்படின்னா ஃப்ளக்ஷன்னா எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இந்த பிக்சர்லேயே பாருங்க, வாட் இஸ் ஃப்ளக்ஷன், ஒரு ஹேண்டை வந்து மடக்கிறாங்க, அதுதான் வந்து ஃப்ளக்ஷன். எக்ஸ்டென்ஷன் என்ன, மடக்கிய நிலையில் இருக்க ஹேண்டை வந்து இப்படி விரிய செய்தல் வந்து என்னது எக்ஸ்டென்ஷன். நெக்ஸ்ட் ரொட்டேஷன் அப்படின்னா சுழற்றுதல். மீடியல் ரொட்டேஷன், லேட்ரல் ரொட்டேஷன். மீடியல் ரொட்டேஷன்னா பாருங்க அந்த அம்புக்குறி கரெக்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை நோக்கி நம்ம சுழற்றணும். லேட்ரல் ரொட்டேஷன்னா பக்கவாட்டு நிலையில் நம்ம சுழற்றணும். இது வந்து உள்நோக்கிய நிலை, இது வந்து பக்கவாட்டு நிலை. இதுலேயே ஃபர்தராக டிவைட் ஆகிறது தான் சுப்பினேஷன்ஸ் அண்டு ப்ரொனேஷன்ஸ். ஹேண்ட் வந்து இது சுழற்சியை பார்த்தீங்கனாலே உங்களால் அப்சர்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சுப்பைன் அப்படின்னா மேல் நோக்கி, அதாவது மேல் நோக்கிய நிலையில் நம்ம படுத்திருக்கிறது, அது வந்து சுப்பைன் பொசிஷன். ப்ரோன் பொசிஷன்னா நம்ம ஹெட்டு வந்து தரையை பார்த்து நம்ம படுத்திருக்கணும். அடுத்தது அப்டக்ஷன் அடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டக்ஷன் உங்களுக்கே இதில் தெரியுதோ, உடல் அமைப்பிலிருந்து ஹேண்ட் ரெண்டையும் விரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ வந்து இது என்னது அப்டக்ஷன். உடல் அமைப்பை நோக்கி ஒட்டி வச்சிருக்கிறது வந்து என்னது அடக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து டேர்ம்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் மூமெண்ட். நமக்கு இப்போ வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் மோஷன் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த மூமெண்ட் எல்லாமே ஒரு பார்ட்ஸாக வருது, நம்ம படிப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் எங்கிட்ட தாராளமாக கேட்கலாம். டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை பர்சனலாக கால் பண்ணி கூட நீங்கள் கேட்கலாம். தேங்க்யூ.